Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விளைநிலங்களை கையகப்படுத்தும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடபாதி கிராமத்தில் விவசாயிகள் பல ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் விளைநிலங்களுக்கு பட்டா வழங்கிட வலியுறுத்தியும் புதிய துணை மின் நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடும் திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் கும்பகோணத்தில் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாகவும் பரந்தூர் விமான நிலையம் முதல் தற்போது வரை விவசாய நிலங்களையே அரசு குறிவைத்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலத்தில் துணை மின் நிலையம் அமைக்கப் போவதாக அறிவித்து A1 நோட்டீஸும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் இப்போது துவங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மண் சரிவு மற்றும் சுவர் இடிந்து வீடுகள் அந்தரத்தில் தொங்குவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக உதகை அன்பு அண்ணா காலனி குடியிருப்பு பகுதியில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு மற்றும் தடுப்பு சுவர் இடிந்து வீடுகள் அந்தரத்தில் தொங்குகின்றன. இதனால் பல குடும்பத்தினர் வீட்டை காலி செய்து உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி நகராட்சி நிர்வாகம் மணல் மூட்டைகளை அபாயகரமான இடங்களில் அடுக்கி வைத்திருந்தால் மண் சரிவை தவிர்த்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இதுவரை தங்களை பார்க்கவில்லை என குற்றம் சாட்டினர். எங்களுக்கு ரொம்ப சேதமாயிருச்சுங்க. எல்லா இடத்துலையும் இந்த தடுப்பு சுவர்லாம் போடாதனால அப்படியே திட்டெல்லாம் இறங்கிருச்சுங்க. மழை பெஞ்சா வருஷம் திட்டெல்லாம் இறங்குதாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே இறங்கிருச்சுங்க. இங்கே 900 குடும்பம் இருக்கும். ஆனால் இந்த பார்த்தா 200 குடும்பம் பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா வீட்டிலும் குழந்தைங்க வச்சுருக்காங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க.